ஹாய் ஹலோ தோஸ்து, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சில அனிமையோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வளவள என்பது செம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே போவோம். நான் உங்கள் அனிமே சித்தப்பா அண்ட் வெல்கம் டு மை சேனல் தோஸ்து. ஓகே தோஸ்து, ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அனிமே வந்து பிளாக் க்ளோவர் சீசன் 2. இது வந்து கிரன்ச்சிரோல்லேருந்து 2026 ரிலீஸ் ஆகுன்னு சொல்லி யூடியூப்பில் அஃபிஷியலாக வீடியோ விட்டுருந்தாங்க. அதுலேயும் டிஸ்கிரிப்ஷனில் மெயினாக கம்மிங் ஆன் 2026ன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ போய் நீங்கள் அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து அந்த 2026 தூக்கிட்டு கம்மிங் டு கிரன்ச்சிரோல் அதை மட்டும் போட்டிருக்காங்க. ஏன் போட்டாங்க எதுக்கு போட்டாங்கலாம் தெரில. ஆனால் ஒரு சைட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதோட ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஸோ அதனால் அது 2025லேயே வந்துடும் அப்படின்னு ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காவ. இன்னொரு சைடில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இல்லை, இது 2026க்கு மேலே தான் வரும், அந்த டிலேனால தான் இவங்க அந்த 2026ங்கிறத தூக்கி இருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவ. எது எப்படின்னாலும் சரி, எனக்கும் பிளாக்ல சீசன் 1லாம் ரொம்ப பிடிக்கும். நானும் சீசன் 2க்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுவும் எஸ்பெஷலி அந்த தமிழ் டப்பிங்காகவே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா பிளாக் க்ளோவரில் தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணியிருப்பாவ. அதனாலே நான் சீசன் 2 வந்து தமிழ் டப்பில் தான் பார்க்கணுன்னே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதேமாதிரி யாரெல்லாம் தமிழ் டப்பில் சீசன் 2 பார்க்கணும் வெயிட் பண்ணுறீங்களோ கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போங்க. இப்படி ஒரு அனிமே வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதான் நம்ம மண்டையை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணும்போது, இன்னொரு அனிமே வந்து நான் ஃபுல் வைப் இறக்க வேண்டாம்னு சொல்லி இறக்கியிருக்கேன். அதேமாதிரி நம்ம கொஞ்சம் ஹைப்பையும் கிளப்பி விட்டு போயிருக்கேன். அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 தான். அவன் இப்போ வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆரம்பித்தது பிரச்சனை இல்லை. அதில் வாய்ஸ் கொடுத்த ஆர்டிஸ்ட்டே ஓப்பனாக பேசியிருக்காப்புல. அவர் பேர் யூஜின்னு நினைக்கிறேன். அவன் ஃபுல் நேம் எனக்கு தெரியல, யூஜி தான் ஷார்ட் நேமு. அவர் யூஜி ஓப்பனாகவே சொல்லியிருக்காப்புல, இதில் நீங்கள் நினைக்கிறத விட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பீங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி நாங்கள் ஒன்று செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காப்புல. அதே மாதிரி இதில் கவுலிங் கேமாக இருக்குது, கரெக்டாக எனக்கு பேர் சொல்ல வரல, அந்த கவுலிங் கேமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த கேம் அதுக்குள்ள இருக்க பேட்டில் சீன் ஃபுல்லாகவே நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு நெக்ஸ்ட் லெவல் அனிமேஷனில் போயிருக்கு அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்காப்புல. அப்போ என்ன இன்னைக்கு ஆரம்பிக்குது திருவிழா. ஜூசு கைசனை பற்றி இவ்வளோ பேசிட்டு நம்ம நருட்டோவை பற்றி பேசலாம் தப்பாயிடும். நம்ம நருட்டோ அப்படியே அடுத்த மாதம் வராப்பில் தமிழ் டப்பிங்கில் சோனி ஐயில் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சோனி ஐயில் நமக்கு கரெக்டாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகும்போது நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ நருட்டோ ஃபேன்ஸ் நீங்களும் சேர்ந்து கொண்டாடுங்க. ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 அடுத்த வருஷம் தான். நருட்டோ நமக்கு அடுத்த மாதம் பண்டிகையை கொண்டாடுங்கடே. ஓகே தோஸ்து, யாருக்கு டோக்கியோ கோல் தெரியும்? டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் டோக்கியோ கோலுங்க அனிமே யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தெரியும்ன்ட்டு. அப்படி தெரிலனா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம டோக்கியோ கோல் அனிமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ டோக்கியோ கோலுக்கு வந்து சீசன் 1 ரிலீஸ் ஆகிருந்துச்சுல, அந்த சீசன் 1 ஷார்ட் பண்ணி ஒரு மூவியாக ப்ரெசென்ட் பண்ண போகலாம். இங்கே கிடையாது, இந்தியாவில் கிடையாது, மலேசியாவில் கிடையாது, எங்கேயும் கிடையாது. யூஎஸில் மட்டும், யுனைடெட் ஸ்டேட்டில் மட்டும் 1 night ஷோவாக ஓட போதான். அதுக்கு குறிப்பிட்ட செலக்டடு எபிசோட்ஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த எபிசோட்ஸ் மட்டும்தான் அவங்க அந்த படத்தில் எடிட் பண்ணி வைக்க போகலாம். அதைத்தான் நமக்கு ப்ரெசென்ட் பண்ண போகலாம். யூஎஸில் 1 night ஷோவாக போட போகலாம். எப்படியும் யூஎஸில் ரிலீஸ் ஆனாலும் நமக்கு ஆன்லைனில் வரத்தான் போகுது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நமக்கு இங்கிலீஷ் டப்லையாச்சும் கண்டிப்பாக கிடச்சிடும். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது வந்து, நம்ம மூவி பார்க்க வேணால் யாராச்சும் புதுசாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அவங்க ஃபுல் அனிமே பாருங்கள். சீசன் வைஸ் மூவியெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா மூவியில் வந்து சில எபிசோட்ஸையும் அதையும் கட் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. எதெல்லாம் முக்கியமான சீன்ஸோ அதை மட்டும் கட் பண்ணி ஒரு படமாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ அவங்களாம் ஃபுல் ஃப்ளெட்ஜ் அனிமையாக பாருங்க. அது மட்டும் தான் நான் சொல்கிற ஒரே விஷயம். ஓகே தோஸ்து, இந்த வீடியோ எதாவது முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் நான் உங்கள் அனிமே சித்தப்பா.